Dear students, நம்ம இப்போ டிமாஸ் தேரத்தோட கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபார் எனி இன்டிஜர் n cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta. Note, cos theta minus I sin theta power n. சப்போஸ் நடுவில் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்டில் அந்த மைனஸை கொண்டு போயிடும். We all know that cos of minus theta is cos theta, but sin of minus theta is minus sin theta. So we can write cos theta minus I sin theta power n as cos of minus theta plus I sin of minus theta. டிமாஸ் தேரம்ன்றது அந்த எண்ணை வந்து ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். தீட்டாவோட அந்த எண் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் என் தீட்டாவாக மாறிடும். தென் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா காஸ் என் தீட்டாவாக மாறிடும். ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவாக மாறிடும். அதே போல் செகண்ட் நோட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என்ன இருந்தால் எப்படி கொண்டு போகணும். ஸோ அதே போல் ஆர்குமெண்ட்டோட அந்த மைனஸ் என்ன கொண்டு வந்துருங்க. டிமாஸ் தேரம் அப்ளை பண்ணுறோம். apply the formula cos of minus theta cos theta plus I sin of minus theta minus I sin n theta வா மாறிடும். சப்போஸ் sin theta plus I cos theta வருதுன்னா ஐயை காமனாக எடுத்துருங்க. sin theta by I plus cos theta னு வரும். ஸோ cos theta ஃபஸ்ட் எழுதிருங்க. ஸோ இந்த sin theta by Iக்கு காஞ்சிகேட் மைனஸ் I by I மைனஸ் I மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் மைனஸ் I sin theta னு வந்துடும். டினாமினேட்டரில் ப்ளஸ் I இன்ட்டு மைனஸ் I ஸ்கொயர்னா ப்ளஸ் 1. So we got I into cos theta minus I sin theta அப்படின்னு வந்துடும். சப்போஸ் ஃபோர்த் ஒன் sin theta plus I cos theta பவர் என்ன இருந்தால் சைனை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் இருக்கணும். We can write sin theta as cos pi by 2 minus theta, cos theta as sin pi by 2 minus theta. Then apply Demar's theorem. அந்த எண்ணை உள்ளே கொண்டு வந்துருங்க. cos n into pi by 2 minus theta plus I sin n into pi by 2 minus theta. Steps to find nth roots of the complex number. ஸோ ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குன்னு இப்போ செக் பண்ண போகிறோம். ரைட் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதிக்கணும். add 2k pi to the argument. ஆர்குமெண்ட்னா தீட்டா கூட நம்ம 2k pi ஆட் பண்ணணும். 2k pi ப்ளஸ் தீட்டாவாக மாற்றணும். தென் அப்ளை டிமாஸ் தேரம். பவரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் த k வேல்யூஸ். k ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா n-1 எழுதியிருக்கேன். சப்போஸ் கேவோட வேல்யூ அந்த பவரோட வேல்யூ 4 இருக்குன்னா n-1 4 -1 3 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 0, 1, 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 3 இருந்தால் 0, 1, 2 வரும். 4 இருந்தால் 0, 1, 2, 3 வரும். 5 இருந்தால் 0, 1, 2, 3, 4 வரைக்கும் வரும். ஸோ ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். ஆனால் நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது டோட்டலாக 3 வேல்யூ 4 வேல்யூ 5 வேல்யூ கரெக்டாக கிடச்சிடும். நோட், 1 வந்து எப்படி போலார் ஃபார்மில் எழுதுறது. cos 0 ப்ளஸ் I sin 0னு எழுதலாம். -1 cos pi ப்ளஸ் I sin pi. I we can write cos pi by 2 ப்ளஸ் I sin pi by 2. minus I we can write cos pi by 2 minus I sin pi by 2. sin 0 sin pi sin 2 pi எல்லா வேல்யூ ஈக்குவல் டு 0. tan 0 tan pi tan 2 pi எக்ஸெட்ரா தட் இஸ் ஈக்குவல் டு 0. பட் cos 0 cos 2 pi cos 4 pi cos 6 pi எக்ஸெட்ரா ஈவன் டேர்ம்ஸ்லாம் வரும்போது தட் இஸ் ஈக்குவல் டு 1. cos pi cos 3 pi cos 5 pi 7 pi 9 pi எக்ஸெட்ரா அப்படி போகும்போது தட் இஸ் ஈக்குவல் டு -1. cos pi by 2 cos 3 pi by 2 cos 5 pi by 2 இந்த மாதிரி pi by 2 வரும்போது 5 pi by 2 வர வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு சம், find the cube root of unity. cube அப்போ z cube னு எடுத்துக்கோங்க. z cube equal to 1. z equal to இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போகும்போது பவர் 1/3 ஆகிடும். 1ஓட போலார் ஃபார்ம் cos 0 ப்ளஸ் I sin 0 பவர் 1/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம போலார் ஃபார்ம் எழுந்ததுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டோட 2k pi 0ஓட 2k pi ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தீட்டா வேல்யூ 0 டிகிரி 0 ப்ளஸ் 2k pi 2k pi மாறிடும் பவர் 1/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிமாஸ் தேரம் அப்ளை பண்ணுறோம். அந்த பவர் 1/3 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 2k pi இன்ட்டு 1/3 2k pi டிவைடட் பை 3ன்னு வந்துடும். அதே போல் ப்ளஸ் I sin 2k pi டிவைடட் பை 3ன்னு வந்துடும். இங்கே வந்து n வந்து 3 டினாமினேட்டரில் என்ன இருக்க வேல்யூ இருக்கோ அதை பார்க்கணும் 3. அப்போது n-1 0 1 2 3 - 1 2 0 1 2 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நவ் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் 0 போடுங்க. கேக்கு 0 போட்டிங்கன்னா cos 0 ப்ளஸ் I sin 0ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. கேக்கு 1 போட்டிங்கன்னா cos 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3. cos 2 pi by 3 is nothing but cos 120. cos 120 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். cos 180 minus theta. cos 180 minus theta which quadrant? செகண்ட் குவாட்ரண்ட்டில் cos மைனஸ். ஸோ cos minus cos 16 வரும்.
cos 60 வேல்யூ 1/2 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 1/2. த சேம் வே sin 180 மைனஸ் தீட்டா sin தீட்டா தான், sin 60 வந்து √3/2. ஸோ 1 அடுத்த வேல்யூ நம்ம என்ன நேம் வச்சுக்கிறோம்னா ஒமேகான்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் k = 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். z = 2 2s are 4π/3 ப்ளஸ் i sin 4π/3ன்னு வரும். அந்த வேல்யூ வந்து மைனஸ் 1/2 மைனஸ் i √3/2ன்னு வருது. ஸோ 1 ஒமேகா ஸ்கொயர் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன கொடுக்க போகுது? இங்கே இருக்க மாடுலஸ் வேல்யூ ஆஃப் ஈச் ரூட் இஸ் 1. எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஆல் த ரூட் வில் பி ஆன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த யூனிட் சர்க்கிள். ஸோ எல்லா ரூட்டுமே வந்து யூனிட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக தான் இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் த ஈச் ரேடிய வெக்டார். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்குள்ள ரேடிய வெக்டார் எவ்வளோ இருக்குன்னா ஆங்கிள் வந்து 120, தட் இஸ் 2π/3. Therefore, these roots joining the straight line will form the vertices of a equilateral triangle. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். 1 + ஒமேகா + சம் ஆஃப் த ரூட்ஸ் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்ட் = 0. அதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்ட் = -1, ஒமேகா ஸ்கொயர் + 1 = -ஒமேகா, 1 + ஒமேகா = -ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி = 1. ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணி பார்த்துருக்கோம். இது ஆர்கன் பிளேனு, ரியல் வேல்யூ, இமேஜினரி வேல்யூ. இது 1, இந்த பாயிண்ட் ஒமேகா, இந்த பாயிண்ட் ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒன்றுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோனா ரேடியை வெக்டார் நம்ம மேலே பார்த்தோம் 2π/3. 2π/3 இஸ் நத்திங் பட் 120 டிகிரி. ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஜாமெட்ரிக்கல் வேல்யூ எப்படி இருக்குதுன்றதை நம்ம இங்கே பார்த்தோம். Now example 2.33, find the fourth roots of unity. Then z power 4 = 1, z = 1 power 1/4. Polar form of 1 is cos 0 plus I sin 0. Next step, argumentoட 2k pi add பண்ணுறீங்க. 0 plus 2k pi cos 2k pi plus I sin 2k pi மாறிடும், power 1/4. Applying DMOS theorem, z = cos 2k pi divided by 4 plus I sin 2k pi divided by 4. 2k pi divided by 4 become k pi divided by 2 மாறிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சரில் வந்து என்ன வந்திருக்கு, 4னா n-1 3 0 1 2 3 4 வேல்யூ. கேக்கு 0 போட்டிங்கன்னா z = cos 0 plus I sin 0, that is equal to 1. When k = 1, z = cos π/2 plus I sin π/2, cos π/2 0, sin π/2 1, 1 into i மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ரூட் ஒமேகா, k = 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா z = 2π divided by 2 cos π plus I sin π மாறிடும். cos π -1 sin π 0. So we will get -1 ரூட் வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். k = 3, z = cos 3π divided by 2 plus I sin 3π divided by 2, that is equal to -i. வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 3π/2ன்றது 270. 270 180 + 90ன்னு எழுதலாம். ஸோ 180 + 90 cos 90 0 தான், அதை விட்டுருங்க. பட் sin 90, ஆனால் வந்து 180 + தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவ் தான், அதனால் மைனஸ் sin 90ன்னு வரும். மைனஸ் sin 90 வேல்யூ 1, ஸோ -1 இங்கே ஐ இருக்கிறதால -i மாறிடும், தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கியூப். ஸோ நம்ம அந்த ரூட்டெல்லாம் என்ன எடுத்துக்கிறோம்னா 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூன்னு இருக்கும். இப்போ இதோட ஜாமெட்ரிக்கல் மீனிங்கை பார்க்க போகிறோம். Here modulus of each root is 1. All these roots will be on the circumference on the unit circle. இந்த ரூட் எல்லாமே யூனிட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஆங்கிள் பிட்வீன் ஈச் ஆஃப் த ரேடியை வெக்டார் 2π/4 நம்மளுக்கு கிடச்சிது. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா π/2ன்னு கிடைக்கும். Therefore, these roots are joining by the straight line will form the vertices of a square. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஈக்குவேட்டர் ட்ரையாங்கில் ஜாமெட்ரிக்கல் மீனிங்கில் கொடுத்தது. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஸ்கொயரை கொடுக்குது. அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா கியூப் = 0. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அந்த 4 ரூட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். அதே போல் ஒமேகா பவர் 4 = 1. ஒமேகா கியூப் nth ரூட் ஆஃப் கியூத் ரூட் ஆஃப் யூனிட்னா ஒமேகா கியூப் 1, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்னா ஒமேகா 4 = 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the sixth root of unity. So z power 6 = 1, z = 1 power 1/6. 1 we can write cos 0 plus I sin 0. Again argument ஓட 2k pi add பண்ணுங்க.
அந்த 6 உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ 2ஆல் 6 வச்சு டிவைட் பண்ணும்போது 3ஆக மாறிடும். இங்கே வந்து வேல்யூ வந்து 6 இருக்குது. n-1 போட்டிங்கன்னா 5 வந்துடும். 0 1 2 3 4 5. k equal to 0 we will get 1, k equal to 1 we will get omega, k equal to 2 we will get omega square, k equal to 3 we will get omega cube, k equal to 4 we will get omega 4, then k equal to 5, z equal to cos 5 by 3 plus I sin 5 by 3 we will get omega power 5. So these are the roots of the sixth root of unity. Now we will discuss geometrical meaning of the sixth root of unity. Here modulus of each unit is 1. எந்த வேல்யூக்கு மாடுலஸ் எதாலும் அது வந்து 1 தான் இருக்கும். All these roots will be on the circumference of the unit circle. எல்லாமே எதில் இருக்குன்னா யூனிட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் தான் இந்த ரூட்ஸ் எல்லாமே அமையுது. ஆங்கிள் பிட்வீன் ஈச் ஆஃப் த ரேடியை வெக்டார் கியூப் ரூட்டில் வந்து நம்மளுக்கு 2π/3, ஃபோர்த் ரூட்டில் வந்து π/2, இங்கே சிக்ஸ்த் ரூட்டில் வந்து 60 டிகிரியாக அமையுது. Therefore, these roots are joined in the straight line will form அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த ரூட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0, ஒமேகா பவர் 6 ஈக்குவல் டு 1. ஸோ அந்த டயக்ராமாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா 4, ஒமேகா 5 எல்லாத்துக்கும் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. நான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் 60 போட்டு காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு ரெகுலர் ஹெக்ஸகன். Now this is a very important question. Find the nth root of unity. Show that the roots are in GP. Also prove that sum of the roots equal to 0. ஸோ 3 கொஸ்டின் இருக்குது இதில். nth root of unity கண்டுபிடிக்கணும், அந்த ரூட்ஸ்லாம் ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லணும். ஆல்சோ ப்ரூவ் தட் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா z கியூப் ஈக்குவல் டு 1, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்னா z பவர் 4 ஈக்குவல் டு 1, sixth root of unit na z power 6 equal to 1. Now nth root of unity z power n equal to 1. Then z equal to 1 power 1 by n. Polar form of 1 is cos 0 plus I sin 0 degree. Adding 2k pi in the argument. Next step, applying the Thrm's theorem. Here n up to n-1 வரைக்கும் நம்ம substitute பண்ணோம். k equal to 0, k equal to 1, k equal to etc. k equal to n-1. z equal to cos 2 into n-1 pi divided by n plus I sin 2 n-1 pi divided by n equal to 1 omega, omega square etc. omega power n-1. The nth root of unity are, so nth root of unity என்னன்னா 1 omega etc. omega power n-1. Clearly the nth root of unity are in GP. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 அடுத்து ஒமேகா, அடுத்து ஒமேகா ஸ்கொயர், அடுத்து ஒமேகா பவர் n. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க ஜிபி. ஃபஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் வந்து ஏ, அடுத்து ஏஆர் ஸ்கொயர். அது ஏ டைப்பில் தான். 1 இன்ட்டு ஒமேகா, ஒமேகா இன்ட்டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். அப் டு லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 இருக்கும். இங்கே 1 வந்து ஏ, ஆர் வந்து ஒமேகா, அதனால் 1 இன்ட்டு ஒமேகா பவர் n-1 கரெக்டாக இருக்குது. வித் காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு ஒமேகா. இங்கே ஏன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் போட்டு பாருங்கள், ஒமேகா பை 1 ஈக்குவல் டு ஒமேகா கிடைக்கும். ஸோ நவ் வி ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஃபார் ஒமேகா பவர் n. ஸோ வாட் இஸ் ஒமேகா? காஸ் 2π டிவைடட் பை n ப்ளஸ் ஐ சைன் 2π டிவைடட் பை n. ஸோ ஒமேகாவோட வேல்யூ நம்ம இங்கே ஒமேகா பவர் n, ஒமேகா வேல்யூ எழுதிடும், அதோட n போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த n டிமாஸ் தேரம் அப்ளை பண்ணும்போது n will be cancelled out. Cos 2π equal to 1, sin 2π equal to 0. So omega power n equal to 1. So nth root of unity கண்டுபிடிச்சோம், அது ஜிபியில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போது sum of the roots equal to 0ன்னு தேர்ட் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். ஸோ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஒமேகா பவர் n-1 இதோட சம்மு கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் திஸ் இஸ் இன் ஜிபி. a equal to 1 or common ratio equal to omega. Sn equal to a into 1 minus r power n divided by 1 minus r. That implies Sn equal to a1 r வந்து ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒமேகா பவர் n இங்கே இருக்குது, மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒமேகா பவர் n equal to 1. 1 minus 1 numerator 0 that is equal to 0. Hence sum of the roots 1 plus omega square is etc. omega power n-1 equal to 0. Hence we put. So இந்த கொஸ்டினில் நம்ம 3 கொஸ்டின் இருக்குது. nth root of unity பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ரூட்லாம் ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அந்த ரூட்டெல்லாம் ஆட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடுவோம். நோட், இந்த நோட்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை கவனித்து படிச்சுக்கோங்க. நோட்
the arguments of nth root of unity are in AP. ஸோ nth root of unity ஒரு ஜிபில் அமையுது, ஆனால் அதோட ஆர்குமெண்ட்ஸ் அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏபியாக இருக்கும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கும் வித் காமன் டிஃப்ரென்ஸ். அங்கே காமன் ரேஷியோ அது ஜிபி, இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் 2π divided by n. Product of the nth roots of unity equal to minus 1 power n minus 1. ஸோ நம்ம அந்த ரூட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒமேகா பவர் 3 எக்ஸெட்ரா ஒமேகா பவர் n minus 1. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டில் 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஒமேகா 2 ஒமேகா 3 ஒமேகா பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n into n minus 1/2. nன்றதுல n minus 1 இருக்குது. அப்போ n அடுத்த ஸ்டெப்பு n into n plus 1/2ன்னு போடுவோம். ஸோ நம்ம ஒரு +1 போடும்போது n-ம் -1ஓட அந்த +1 கேன்சல் ஆகிடும். ஸோ n minus 1 into n/2ன்னு எழுதுங்க. நல்லா கவனிங்க, நான் திருப்பி சொல்கிறேன். 1 + 2 sum of the n natural numbers நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1 + 2 + 3 + etc. n equal to n into n plus 1/2. But here in place of n we are having n minus 1. So n minus 1 அதோட ஒரு +1 போடும்போது +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ omega power n minus 1 into n/2. What is omega? Cos 2π divided by n plus I sin 2π divided by n to the power n minus 1 into n divided by 2. அந்த n minus 1 அந்த n/2 வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ கொண்டு வந்தீங்கன்னா அது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் we will get cos π plus I sin π நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ cos π plus I sin π வேல்யூ வந்து எவ்வளோ வரும்னா -1 வரும். இந்த பவரில் n minus 1 நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த n minus 1 இங்கேயே வரணும், இந்த ஸ்டெப்லேயே வரணும். ஸோ cos π plus I sin π to the power n minus 1. ஸோ I didn't write here, but you must write here. ஸோ நான் n/2 தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். பவரில் n minus 1 இருக்கும், இந்த ஸ்டெப்லேயும் n minus 1 இருக்கும். நவ் -1 power n minus 1. அதுதான் இங்கே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் nth root of unity equal to -1 power n minus 1. அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ யூ மஸ்ட் ரைட் இன் திஸ் பவர் ஆஸ் n minus 1. here also n minus 1. at last we will get -1 power n minus 1. Third point, nth roots of unity will form the vertices of a n-sided regular polygon all lying on the unit circle. ஸோ நம்ம cube root of unity ஜாமெட்ரிக்கல் மீனிங் பார்த்தோம். 4th root of unity, 6th root of unity. nth root of unityயோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்ன விதமான சாலிடை நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்னா, அதாவது n-sided பாலிகனாக கொடுக்க போகுது. எதெல்லாம் யூனிட் சர்க்கிளில் அமைஞ்சிருக்க n-sided பாலிகனாக கொடுப்போம். ஸோ நவ் exercise 2.8 5th sum. ஸோ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். z³ + 27. 27 அதில் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா -27. ஸ்பிட் பண்ணுங்கள். -1 × 27. அந்த 3 இங்கே வந்தீங்கன்னா பவர் 1/3, -1 power 1/3, 27 power 1/3, -1 power 1/3 keep as it is. 27 we can write 3³ power 1/3, 3 will be cancelled out. அந்த 3 முன்னாடி எழுதிருங்க. -1ஓட போலார் ஃபார்ம் cos π plus I sin π power 1/3 adding 2k pi. So pi plus 2k pi take it as a common value, then we will get cos 2k plus 1 into pi plus I sin 2k plus 1 into pi to the power 1/3. Next step, applying the de Moivre's theorem, we will get cos z equal to 3 into cos 2k plus 1 pi/3 plus I sin 2k plus 1 pi/3. இங்கே 3 இருக்குது. ஸோ n minus 1 2 0 1 2. k equal to 0, we will get z equal to 3 into cos pi/3 plus I sin pi/3. 3 into cos pi/3 1/2 sin pi/3 √3/2. Next k equal to 1, z equal to 3 into cos 3 pi/3 plus I sin 3 pi/3. 3 will be cancelled out. So cos pi plus I sin pi வரும். cos pi value -1, sin pi value 0. 3 into -1, our answer is -3. So k equal to 2, z equal to 3 into cos 5 pi/3. ஏன்னா 2 into 2 4, 4 plus 1 5 pi/3. 5 எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், 60 degree. 5 into 60 300. cos 300 வேல்யூ நீங்கள் குவாட்ரண்ட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1/2. sin 300 வேல்யூ அதே போல் பார்த்தீங்கன்னா -√3/2ன்னு வருது. ஸோ அதனால் -i√3/2ன்னு எடுத்துருக்கோம். 3 into 1/2 -i√3/2.